अभी भी हमारा देश का नारा है, इसको जो टकराएगा चूर चूर हो जाएगा। আমাকে আঘাত করলে আমি সারা ভারতবর্ষ হিলিয়ে দেব, এটা মাথায় রেখো। உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். மம்தா பானர்ஜி, இந்த பேரை கேட்டாலே அதிர்கிறது தில்லி. புதுதில்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷா, நரேந்திர மோடி, ஒட்டுமொத்த கேபினெட் மினிஸ்டர்ஸ், ஒட்டுமொத்த பிஜேபி, மம்தா பானர்ஜியுடைய அந்த கரகோஷத்தை கேட்டாலே, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த கூட்டத்தை பார்த்தாலே, இங்க அந்த அதிரல் சத்தத்தை கேட்டவுடன் இவர்கள் பயந்து நடுநடுங்கி போயிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் எந்த அளவில் பயப்படாமல் ஓட்டு திருட்டுக்களை செய்து வருகிறதோ, தேர்தல் ஆணையம் எந்த அளவில் பீகாரில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸியை நசுக்கக்கூடிய வேலையை பார்த்தார்களோ, எந்த அளவில் ராகுல் காந்தி ஒரு முறை, 2 முறை அல்ல 3 முறை பிரஸ் மீட்டை வைத்த பின்பு கூட ஒரு வார்த்தை கூட அவர்களுக்கு பதில் கொடுக்கவில்லையோ, இதெல்லாம் சுசுப்பு என்று தட்டிக்கழித்த அதே தேர்தல் ஆணையம் இப்போ வெஸ்ட் பெங்கால் கால்கட்டா போலீஸ் கமிஷனருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். எங்களை காப்பாற்றுங்கள் ஐயா, நாங்க எந்த வேலையை பீகாரில் பார்த்தோமோ, மகாராஷ்டிராவில் பார்த்தோமோ, ஹரியானாவில் பார்த்தோமோ, அதே வேலையை வெஸ்ட் பெங்காலில் பார்ப்பதற்கு எங்களுக்கு அழுத்தம் கிடைக்கிறது, ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. மம்தா பானர்ஜியுடைய கோட்டைக்குள் நாங்க அந்த மாதிரியான ஓட்டு திருட்டுக்களை செய்ய முடியாது, அதனால் எங்களை காப்பாற்றுங்கள், ஆனால் டெல்லியில இருந்து எங்களுக்கு அழுத்தம் இருக்கு, இந்த ஓட்டு திருட்டை நீங்க செய்யணும். மம்தா பானர்ஜியுடைய பேரை கேட்டாலே எதற்காக குஜராத் லாபி பயப்படுகிறது? குஜராத் லாபியிலிருந்து கிளம்பிய ஓட்சோரிக்கான ரதம், எஸ்ஐஆருக்கான இந்த ரதம், இதை யாரால் முடக்க முடியும், அடக்க முடியும்? 2 தலைவர்கள், ஒரு பக்கம் மம்தா பானர்ஜி, இன்னொரு பக்கம் எம்.கே. ஸ்டாலின். எம்.கே. ஸ்டாலின் வெளிப்படையாக நரேந்திர மோடிக்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை என்றால் கூட, மம்தா பானர்ஜி ரோட்டில் இறங்கி கல்கட்டாவின் ரோடுகளில் மேடைகளை அமைத்து எந்த அளவில் ஓபன் சேலஞ்ச் கொடுத்து வருகிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை மிகவும் ஆழமாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், எந்த அளவில் மம்தா பானர்ஜியுடைய பயம் மோடி ஷா மனதில் இருக்கிறது. மோடி ஷாவுடைய புதிய திட்டத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, வெஸ்ட் பெங்காலை சாதாரணமாக கைப்பற்ற முடியாது, ஆனால் கைப்பற்றணும். அதற்காக என்ன செய்யலாம்? மம்தா பானர்ஜிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் மீது இடி, சிபிஐ போன்ற வழக்குகளை போடலாம். நிச்சயமாக அவர்கள் கரப்ஷன் செய்திருக்கிறார்கள், அதனால்தான் அவர்களுடைய பெயர் இடி, சிபிஐ பட்டியலில் இருக்கு. அவர்களை சப்போர்ட் செய்யும்படி எதுவும் கிடையாது. ஆனால் இந்த நபர்களை உடைத்து, அல்ல இந்த நபர்கள் தானாகவே உடைந்து பிஜேபி பக்கம் வந்துவிட்டால் இவர்கள் மீது இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளுமே பூஜ்யமாகிவிடும். சுவேந்து அதிகாரி அதற்கான உதாரணம். அசாமின் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் பிஸ்வ சர்மா இன்னொரு உதாரணம். அஜித் பவார் மகாராஷ்டிராவின் டிப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் இன்னொரு உதாரணம். இந்த மாதிரி பட்டியலே இருக்கு. இதே பிஜேபி யாரை இடி, சிபிஐ வைத்து மிரட்டி வந்தார்களோ, அந்த நபர்கள் பிஜேபியில் சேர்ந்த உடனேயே அனைத்துமே ஆல் இஸ் வெல் என்று மாறிவிடுகிறது. சரி, மம்தா பானர்ஜியை பார்த்து எதற்காக பயப்படுகிறார்கள்? அதற்கான ஒரு ஆழமான அலசலை இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீர்கள். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 6,30,000 சப்ஸ்கிரைபரை வைத்திருக்கிறோம். ஆனால் வீடியோக்களை நீங்க பார்த்தீர்கள்னா, அந்த வியூஸ்களை நீங்க பார்த்தீர்கள்னா 5,000, 10,000, அதிகபட்சம் போனால் ஒரு 15,000-20,000, அதை தாண்டுவதில்லை. இதனால் என்ன ஏற்படுகிறது? எங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது. இது மட்டுமல்ல, எங்களுடைய செய்திகள் முடக்கப்பட்டதால் பல பேர் இதை பார்க்க அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. யூடியூபுடைய அல்கோரிதத்தை உடைக்கணும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டினாலே போதும் இந்த வீடியோவை ஏராளமான நபர்களுக்கு எடுத்துச் செல்லலாம். இன்னொரு பக்கம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகள் அதையும் கீழே
கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்க. QR கோடு இருக்கு, உங்களால் முடிந்த உதவியை நீங்க அனுப்பலாம். இந்த ஸ்கிரீனில் ஒரு பட்டியலை பார்க்கிறீர்கள். இந்த அனைத்து நபர்களுமே மம்தா பானர்ஜி டிஎம்சி கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள். உதாரணத்திற்கு சுதீப் பந்தோபாத்யாய், தபஸ் பால், ஸ்ரஞ்சோய் போஸ், குணால் கோஷ், அர்பிதா கோஷ், இது போன்ற ஏராளமான நபர்கள். இந்த வீடியோவின் தொடக்கத்தில் நான் ஒரு வீடியோவை காட்டிருந்தேன், எப்படி மம்தா பானர்ஜி நரேந்திர மோடியை சேலஞ்ச் செய்து கொண்டிருக்கிறார் என்று. அதற்கு பின்பு இந்த பட்டியலை வைத்து மம்தா பானர்ஜியை கார்னர் செய்யக்கூடிய வேலையை நரேந்திர மோடி பார்த்து வருகிறார். இது மட்டுமல்ல, நரேந்திர மோடியோட இன்னொரு ஐடியா, வெஸ்ட் பெங்காலில் பிரசிடென்ட் ரூலை போட்டுவிட்டால், அதாவது இவ்வளோ பயத்தை காட்டி இந்த கட்சி உடைத்து எப்படியாவது மம்தா பானர்ஜி அந்த பதவியிலிருந்து வெளியேற வேண்டும். அதாவது சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடாது, சிறையில் அடைப்பதற்காக, வீக் செய்வதற்காக, பிரசிடென்ட் ரூல் போடுவதற்காக அனைத்து விஷயங்களையுமே குஜராத் லாபி பார்க்க தொடங்கிவிட்டது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த பயத்திற்கான அர்த்தம் மம்தா பானர்ஜிக்கு பின்னாடி நிற்கக்கூடிய மக்கள். இன்னொரு விஷயம், மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள். வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஒரு 110-120 சீட்டுகள் முஸ்லிம் டாமினேட்டட் ஏரியாக்களாக இருக்கிறது. அதாவது இந்த ஒட்டுமொத்த ஓட்டுகளும் மம்தா பானர்ஜிக்கு தான் ஓட்டு போடுகிறார்கள். ஆகையால் எதை அவர்கள் பீகாரில் செய்தார்களோ, எந்த விஷயத்தை அவர்கள் டெல்லியில் செய்தார்களோ, எதை மகாராஷ்டிராவில் சாதித்தார்களோ, ஹரியானாவில் சாதித்தார்களோ, அந்த விஷயத்தை அவர்களால் வெஸ்ட் பெங்காலில் சாதிக்க முடியாது. இது தெளிவான ஒரு விஷயம். அமித்ஷாவிற்கு இந்த விஷயத்தை அவருக்கு புரியும். ரெண்டாவது, மம்தா பானர்ஜி வெளிப்படையாக இந்த அளவில் பிஜேபிக்கு எதிராக பேசுவதற்கான காரணம் என்ன, அதையும் நீங்க பார்க்கணும். என்ன கூறினார், என்னை வெஸ்ட் பெங்காலில் சீண்டி பார்த்தீர்கள்னா, என்னை டேமேஜ் செய்ய பார்த்தீர்கள்னா, ஒட்டுமொத்த இந்தியாவில் பிஜேபியோட வேர்களை அறுத்து வீசி விடுவேன் என்று. இது மம்தா பானர்ஜியோட டயலாக். இது மட்டுமல்ல, என்னை மோதி பார்த்தீர்களா, எங்களை மோதி பார்த்தீர்களா, உங்களை சாம்பலாக்கி விடுவேன். இது இன்னொரு வார்த்தை. பெங்காலியில் மம்தா பானர்ஜி என்ன பேசினார், அதை நீங்களே கேட்டு விடுங்கள். আমাকে আঘাত করলে আমি সারা ভারতবর্ষ হিলিয়ে দেব, এটা মাথায় রেখো। अभी भी हमारा देश का नारा है, इसको जो टकराएगा चूर-चूर हो जाएगा. இந்த அனைத்திற்கான காரணம் பீகார், டெல்லி, மகாராஷ்டிரா, ஹரியானா இது போன்ற மாநிலங்களை தாண்டி முதல் மாநிலம் வெஸ்ட் பெங்கால். இந்த மாநிலத்தில் தான் ஒரு ஸ்ட்ராங்கான சீஃப் மினிஸ்டர் இருக்கிறார். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா, களத்தில் இறங்கி மக்களுடன் மக்களாக போராடக்கூடிய ஒரு போராளி போன்ற ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கிறார். ரெண்டாவது, இந்த மாநிலத்தில் தான் டபுள் இன்ஜின்க்கு சர்க்கார் கிடையாது. டெல்லியில் இருந்தது, மகாராஷ்டிராவில் இருந்தது, ஹரியானாவில் இருந்தது, பீகாரில் இருந்தது. இங்கெல்லாம் அவர்களுடைய ஆட்சியாளர்கள், அவர்களுடைய பியூரோக்ரேட்ஸ், அவர்களுடைய போலீஸ். இன்னும் சொல்ல போனா பீகார்ல பாருங்க, IAS ஆஃபீஸர், போலீஸ் கூட பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டது. அந்த அளவில் பீகாரில் திருட்டுத்தனங்கள் நடந்தது. ஆனால் வெஸ்ட் பெங்கால் இது நடக்காது. ஏன்? வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி கையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், BDO, BLO, DM, ADM, SP, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், டீச்சர், பூத் லெவல் ஆஃபீஸர், யார் இந்த பெயர்களை நீக்குவார்களோ சேர்ப்பார்களோ அந்த அளவில் மம்தா பானர்ஜி கண்ட்ரோலில் இருக்கிறார்கள். It is a single engine and most powerful government of this India. மம்தா பானர்ஜி நடந்து வரும்போது நீங்க பார்த்தீர்கள், அந்த ஃபேர்லெஸ்னஸ், அந்த தைரியம், அந்த நடை, அது மோடி ஷாவை பயமுறுத்தக்கூடிய வேலையை பார்க்கிறது. இந்த பயத்துடைய அர்த்தத்தை பாருங்கள், பிஜேபியில் இருக்கக்கூடிய இந்த பதற்றத்தை பாருங்கள். சம்பித் பாத்ரா என்ன பேசுகிறார், மம்தா பானர்ஜி இந்த நாட்டை தீ வைத்து குளித்து விடுவாரா, மம்தா பானர்ஜி இந்த நாட்டை உடைக்கக்கூடிய வேலையை பார்ப்பாரா. She will shake the foundation of this nation, it seems. பிஜேபி சார்ந்த ஏராளமான தலைவர்களை, தொண்டர்களை உதைக்கக்கூடிய வேலையை ஏராளமான இடங்களில் பார்த்திருக்கிறார் மம்தா பானர்ஜி. அந்த பயம் எதற்காக?
வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரையில் 294 அசம்பிளி சீட்டுகள் இருக்கு. இதிலிருந்து 100-120 சீட்டுகள் நேரடியாக முஸ்லிம் டாமினேட்டட் ஏரியா. அதாவது ஒட்டுமொத்த பெங்காலுடைய பாப்புலேஷன்ல இருந்து 25 30% பாப்புலேஷன் முஸ்லிம் டாமினேட்டட் ஏரியா. அமித்ஷாவுடைய திட்டம் என்ன? இவர்களை வந்தேரி என்று எடுத்துக்காட்டி, பங்களாதேஷ் என்று எடுத்துக்காட்டி, குஜராத் லாபியுடைய பிளான் இதுதான். அவர்களுடைய ஓட்டுகளை டிலீட் செய்ய வைப்பது. 26 லட்சம் வாக்காளர்களை ஏற்கனவே நீக்கிவிட்டதாக ஒரு தகவலை கசிய விட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி, இது போன்ற செய்திகள் வெளிவந்த நாளிலிருந்து மம்தா பானர்ஜி, இன்னும் சொல்ல போனால் பீகார் எஸ்ஐஆர் தொடங்கிய நாளிலிருந்து மம்தா பானர்ஜியுடைய டீம், அங்கே இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ் பீகார் எஸ்ஐஆரை மிகவும் நுணுக்கமாக கவனிக்க தொடங்கினார்கள். இட் பிகேம் அ கிராஷ் கோர்ஸ் ஃபார் வெஸ்ட் பெங்கால் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ அங்கே நடந்த ஒவ்வொரு தவறையுமே இங்கே நடக்கவிடக்கூடாது என்கிற ஒரு வேலையை வெஸ்ட் பெங்கால் பியூரோக்ரேட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். டிஎம்சியுடைய கேடர் களத்தில் இறங்கி மம்தா பானர்ஜியுடைய ஒரு மிகப்பெரிய ஆர்மி போன்று தென்படுகிறார்கள். இந்த கேடர் காங்கிரஸுடைய கேடர் கிடையாது. இந்த கேடர் சிவசேனாவுடைய கேடரும் கிடையாது. இந்த கேடர் ஆம் ஆத்மி கட்சியுடைய கேடர் கிடையாது. திஸ் இஸ் a cadre of மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜியுடைய கேடரை நீங்க பார்த்தீர்கள்னா, மம்தா பானர்ஜிக்காக உயிரையும் கொடுப்பார்கள், மற்ற விஷயத்தையும் பார்ப்பார்கள். அந்த அளவில் ரொம்பவே டெடிக்கேட்டடான லாயலிஸ்ட் கேடராக மம்தா பானர்ஜி இருக்கிறார். இந்த கேடர்கள் கையில் தான் ஒட்டுமொத்த பிஎல்ஓ, பிடிஓ, ரெட்னிங் ஆஃபீஸர், டீச்சர், இவிஎம்ஐ ஹேண்டில் செய்யக்கூடிய நபர்கள், அனைத்து நபர்களுமே கண்காணிக்கக்கூடிய வேலையை இந்த கேடர் கையில் மம்தா பானர்ஜி கொடுத்திருக்கிறார். இன்னொரு விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, மம்தா பானர்ஜி முதல் ஆப்போசிஷன் லீடர் ஹூ இஸ் நாட் ஃபியரிங் தி குஜராத் லாபி. குஜராத் லாபியை பார்த்து பயப்படாத ஒற்றை சீஃப் மினிஸ்டர் யார் என்றால் அது மம்தா பானர்ஜி. அடுத்தபடியாக எம்.கே. ஸ்டாலின் கூறுகிறார்கள். பட் எம்.கே. ஸ்டாலின் வெளிப்படையாக இது போன்று சேலஞ்சஸ்களை கொடுக்கவும் இல்லை, இது போன்ற ஸ்டேட்மெண்ட்களையும் கொடுக்கவில்லை. பட் மம்தா பானர்ஜி இஸ் நாட் தேர். மம்தா பானர்ஜி தெளிவாக, என்னை தொட்டு பார்த்தீர்கள்னா நீங்கள் சாம்பலாகி விடுவீர்கள், உங்களுடைய வேர்களை பிடுங்கி வீசி விடுவேன் என்கிற இது போன்ற டயலாக்ஸ் எந்த அளவில் இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஹரியானாவில் அவர்களுடைய மேஜிக் வேலை பார்த்தது, குஜராத் லாபியோட மேஜிக் வேலை பார்த்தது. என்ன? ஹரியானாவில் மோடி, ஷா, பூபேந்திர ஹுட்டா காங்கிரஸ் வெற்றி பெற இருந்தார், ஆனால் அவரை தோற்கடித்தார்கள். மகாராஷ்டிராவில் உத்தவ் டாக்கரே, சரத் பவார், ராகுல் காந்தியின் டீமை உடைத்தார்கள். டெல்லியில் கேஜ்ரிவாலை உடைத்தார்கள். பீகாரில் தேஜஸ்வி ராகுலுடைய அந்த சேலஞ்சை உடைத்தார்கள். பட் வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரையில் இது சாத்தியப்படாது. அமித்ஷாவுடைய ஸ்டேட்மெண்ட்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா, போன முறை 2021 நடந்த தேர்தலும் போது 200க்கும் மேலே நாங்கள் சீட்டுகளை பெறுவோம் என்று கூறி வந்தார். அதை வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு ப்ரொபகண்டா பரப்பப்பட்டது. பட் ரிசல்ட் வரும்போது நீங்கள் பார்த்தீர்கள்னா, பிஜேபிக்கு வெறும் 77 சீட்டுகள் தான் கிடைத்தது. மம்தா பானர்ஜி ஸ்வீப்ட் வெஸ்ட் பெங்கால் இன் லாஸ்ட் எலெக்ஷன். மம்தா பானர்ஜியுடைய ஓட் ஷேரை பார்த்தீர்கள்னா 48%, பிஜேபிக்கு கிடைத்த ஓட் ஷேர் 38%, ஆல்மோஸ்ட் 10% ஓட் ஷேரில் வித்தியாசம் இருந்தது. அமித்ஷாவை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, டபுள் என்ஜின் கி சர்க்காருடைய எக்ஸ்பர்ட் பைலட் அவர். ஆனால் சிங்கிள் என்ஜின் கவர்மெண்ட் வரும்போது அவருடைய அந்த சாணக்கியத்தனம் போய்விடுகிறது. இந்த ஒட்டுமொத்த பயத்திற்கான மிக முக்கியமான காரணம் அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன், மம்தா பானர்ஜி கையில் இருக்கக்கூடிய மக்கள் சப்போர்ட். இதை தாண்டி குஜராத் லாபியுடைய அனைத்து திருட்டுத்தனத்தையுமே அவர்கள் மிக நுணுக்கமாக கவனித்தது. அதற்கு பின்புதான் உங்களோட டிவி ஸ்க்ரீனில் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த கடிதத்தை எழுதி எங்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்டார்களோ அதற்கான கடிதத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். மம்தா பானர்ஜி அப்படி இவர்களுடைய ரதத்தை நிறுத்துவதில் சக்சஸ் அடைந்து விட்டார். அகிலேஷ் யாதவ், உத்தவ் டாக்கரே, ஹுட்டா, கேஜ்ரிவால், ராகுல் காந்தி, இது போன்ற ஏராளமான நபர்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும், ஒரு பலம் கிடைக்கும். ஏன்னா மம்தா பானர்ஜியோடைய அரசியலை நீங்கள் பார்த்தீர்கள் அப்படித்தான் இருந்தது. டிஎம்சி வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸை முற்றிலும் அளித்தது. 34 வருடங்களாக சிபிஎம் உடைய ரூலையும்
மம்தா பானர்ஜியின் அரசாங்கம் அமைத்தது. அவருடைய ஸ்டைல் ஆஃப் அக்ரெசிவ்னஸ். ஒரு முறை ஜேபி ஜெயபிரகாஷ் ஒரு மிகப்பெரிய போராளி, அவர் வெஸ்ட் பெங்காலுக்கு வரும்போது மம்தா பானர்ஜி அவருடைய கார் போரட்டில் ஏறி அப்படி சீரிய அந்த காட்சியெல்லாம், அந்த கதையெல்லாம் மக்கள் இன்னைக்கும் எடுத்து வைக்கிறார்கள். எலெக்ஷன் கமிஷன் 120 சீட்டுகளை மிக நுணுக்கமாக கவனித்து வருகிறது. இந்த 120 சீட்டுகள் என்னவென்றால் இதே இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகள். ஆனால் மம்தா பானர்ஜியை இன்னொரு பக்கத்தில் பார்க்கக்கூடிய நபர்கள், பிஜேபி வேணாலும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருமே ஒழிய 365 நாட்களில் மம்தா பானர்ஜி மட்டும்தான் 360 நாட்கள் வரை மக்களுடன் ஓயாமல் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. இரவு பகல் 24/7. ஒரு தலைவர், அவர் மீது நேரடியாக எந்த விதமான குற்றச்சாட்டும் உங்களால் எடுத்து வைக்க முடியவில்லை. ஒரு ரொம்பவே சிம்பிளிஸ்டிக்கான ஒரு வாழ்க்கை, ஒரு சிம்பிள், ஒரு ஒயிட் கலர் சாரீ, ஸ்லிப்பர். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் அந்த ரிலாக்ஸோ சப்பலை தான் நம்ம போட்டு வருவார். அந்த அளவில் மம்தா பானர்ஜியோடைய அரசியல் இருக்கிறது. ஸோ நேரடியாக மம்தா பானர்ஜியை ஊழல் வழக்குகளில் சிக்க வைக்க முடியவில்லை. மம்தா பானர்ஜிக்கு திருமணமாகவில்லை, அதனால் அவருடைய நெருக்கமான யாரையுமே உங்களால் சீண்ட முடியாது. ஒரு ரிலேட்டிவ் இருக்கிறார், அபிஷேக் பானர்ஜி இருக்கிறார், அவருடைய மனைவி மீது, அவர் மீது வழக்குகள் இருக்குது, அது வேற விஷயம். பட் மம்தா பானர்ஜியை நேரடியாக உங்களால் கேள்வி கேட்க முடியும் என்றால் கிடையாது. சுவேந்து அதிகாரி அக்டோபர் மாதத்திலேயே ஒரு வார்னிங்கை கொடுத்திருந்தார். பிரசிடென்ட் ரூல் இன் வெஸ்ட் பெங்கால் இஃப் 2026 எலெக்ஷன் ஆர் டிலேட். என மம்தா பானர்ஜி கேட்டது தானே. எஸ்ஐஆரை நீங்கள் பொறுமையாக நடத்துங்கள், இல்லைன்னா தேர்தலை தள்ளி போடுங்கள். சுவேந்து அதிகாரி இதே டிஎம்சியிலிருந்து பிரிஞ்சு பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், பிஜேபி வெஸ்ட் பெங்கால் பிஜேபியின் பிரசிடென்ட். நாங்கள் பிரசிடென்ட் ரூலை போட்டுவிடுவோம். ஏன்னா இந்த இன்னைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள், இன்னொரு பிஜேபியை சார்ந்த நபர் இதே விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். நேரடியாக மம்தா பானர்ஜியை மோத முடியாது, ஷார்ட்கட்டில் மம்தா பானர்ஜியை மோத முடியாது. அதனால் வெஸ்ட் பெங்காலில் பிரசிடென்ட் ரூலை இம்ப்ளிமெண்ட் செய்து விட்டோம் என்றால் அனைத்துமே மத்திய அரசாங்கத்தின் கையில் போய்விடும். எதை பீகாரில் பார்த்தோமோ, எதை ஹரியானாவில் பார்த்தோமோ, எதை மகாராஷ்டிராவில் பார்த்தோமோ, அதே விஷயத்தை வெஸ்ட் பெங்காலில் பார்க்க முடியும். ஆனால் அப்படி அதை போடுவதில் சிக்கல் ஏற்பட்டு விட்டால் மம்தா பானர்ஜி, அதாவது do or die, either this side or that side. This is what the situation of West Bengal. And the similar kind of situation is coming towards Tamil Nadu also. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே எந்த அளவில் பொறுமையான முறையில் எஸ்ஐஆர் நடக்குதா நடக்கட்டும், பட் we will be vigilant. ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஎல் ஆஃபீஸர்களுக்கு எந்த விதமான அழுத்தமும் கிடைக்கவில்லை. அந்த அழுத்தத்தை சரிபார்ப்பதற்காக, பேலன்ஸ் அவுட் செய்வதற்காக தமிழ்நாட்டு அரசாங்கம் மாணவர்களை, காலேஜ் ஸ்டூடெண்ட்களை அந்த ஆன்லைன் போர்ட்டலில் ஒவ்வொரு எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ்களையுமே அப்லோட் செய்வதற்கான பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். அப்போது அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்களுக்கு இன்னொரு விதத்திலும் அந்த லாபத்தை கொடுப்பதற்காக நீங்கள் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டிற்கு போய் கையெழுத்து மட்டும் போட்டால் போதும், அங்கே வேலை பார்க்க தேவையில்லை. Just go and finish your responsibilities. This is what Tamil Nadu government. ஸோ இதையும் பார்த்து பிஜேபி பயப்படுறது, இதையும் பார்த்து பிஜேபியால் இங்கே பெரிய அளவில் டேமேஜ் செய்ய முடியாது என்று பார்த்து வருகிறார்கள். பட் டேமேஜ் நடக்கலாம், டேமேஜ் வட இந்தியர்களால் நடக்கலாம். வட இந்தியர்கள் 93 லட்சம் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. கவர்மெண்ட் டேட்டா படியே நீங்கள் பார்த்தீர்கள்னா 36 லட்சம் வட இந்தியர்கள் இங்கே ஒஃபிஷியலாக ரெஜிஸ்டர்ட் போர்ட்டல்ஸ்களில் வேலை பார்த்து வருவதாக அந்த தகவல் வெளிவருகிறது. இப்போ இந்த நபர்களை நீங்கள் சேர்த்து விட்டீர்கள்னா டேமேஜ் நடக்கும். மம்தா பானர்ஜியுடைய இந்த துணிச்சலை பற்றி, எம்கே ஸ்டாலின் அவர்களுடைய இந்த சாணக்கியத்தனத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். தமிழ்நாடு மற்றும் வெஸ்ட் பெங்கால் குஜராத் லாபியுடைய இந்த ரதத்தை நிறுத்துவார்களா என்கிற இந்த கேள்வியுடன் இந்த வீடியோவை நீங்கள் பகிர்வீர்கள், ஷேர் செய்வீர்கள், லைக் போடுவீர்கள் என்கிற அந்த நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி
சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.